10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் நடைபெற்று வருவது குறித்து செய்தியாளர்கள் விஜயகோபால், ஹரிகிருஷ்ணன் மற்றும் ரியாஸ். விஜயகாந்த் நினைவிடத்திற்கு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருவது குறித்து செய்தியாளர் ரகுவரன், நாளை நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் தமிழரசி, மதுரையில் அண்ணாமலை தலைமையில் நடைபெறக்கூடிய பாஜக ஆலோசனை கூட்டம் குறித்து செய்தியாளர் வெற்றி ஆகியோர் தகவல்களோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்களோடு பேசுவதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு பெற நாளை முதல் டோக்கன் ரேஷன் கடையில் மூலமாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு. மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே நேற்று இரவு பெய்த மழையால் நிரம்பிய 30க்கும் மேற்பட்ட கண்மாய்கள். டி கல்லுப்பட்டியில் உள்ள பள்ளிக்குள் வெள்ளம் புகுந்ததில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நீர். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுரை. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் களை கட்டி வரும் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி வரும் காளைகளை அடக்கி வரும் காளையர்கள். போக்குவரத்து தொழிலாளர்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த தொழிலாளர் நல ஆணையம். நாளை மறுநாள் நண்பகலில் தேனாம்பேட்டையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. ஓசூரில் கூடுதலாக 7000 கோடி ரூபாயில் ஐபோன் உதிரிபாக தயாரிப்பு ஆலையை விரிவாக்கம் செய்யும் டாடா நிறுவனம். புதிய முதலீட்டால் 6 ஆண்டுகளில் 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னையில் நாளை தொடங்குகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. தமிழ்நாட்டின் தொழில்துறை வாய்ப்புகளை அறிந்து கொள்ள மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. பொங்கல் தொகுப்புக்காக கரும்பு கொள்முதல் செய்ய மாவட்ட மற்றும் வட்ட வாரியாக குழு அமைப்பு. பொதுமக்கள் புகார் அளிக்கவும் உதவி எண்களை அறிவித்தார் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரியில் கடும் பனிமூட்டம். எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் கூட தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள். சூரியனை ஆராய்வதற்கான ஆதித்யா L1 விண்கலத்தை வட்டப்பாதையில் இன்று மாலை நிலைநிறுத்தும் இஸ்ரோ விஞ்ஞானிகள். 5 ஆண்டுகளுக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளவும் ஏற்பாடு. திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் அசைவ உணவு திருவிழா. 48 கிடாய்கள் வெட்டப்பட்டு 1000 கிலோ அரிசியில் சாப்பாடு செய்து நடைபெற்ற காவல் தெய்வ வழிபாடு. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்க வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருப்பூரில் ESI மருத்துவமனையை திறந்து வைப்பார் என்று பாஜக அறிவிப்பு. சோமாலியா அருகே கடற்கொள்ளையர்களின் பிடியில் சிக்கிய சரக்கு கப்பலை மீட்ட இந்திய கடற்படை. இந்தியாவை சேர்ந்த 15 பணியாளர்கள் அதிரடியாக மீட்பு. வங்கதேச தலைநகர் டாக்கா அருகே பற்றி எறிந்த பயணிகள் ரயில் 4 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம், கல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. கனமழையாக அது பெய்து வருவதன் காரணமாக அங்கு அதிக கனமழையை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். மாமல்லபுரம் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இந்த கனமழை தொடர்ந்து வருகிறது. மதுரை மாவட்டம் பேரையூரில் நேற்றிரவு 10 சென்டிமீட்டருக்கு மேலாக பெய்த மழையால் கண்மாயிலிருந்து வெளியேறிய நீர் கல்லுப்பட்டி மேல்நிலைப் பள்ளியில் புகுந்தது. இதனால் சிறப்பு வகுப்புகள் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், இப்போ தண்ணீர் பள்ளி வளாகத்திற்குள்ள புகுந்திருக்கு அப்படின்னா அதை வெளியேற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்காங்களா அதிகாரிகள்? நிச்சயமாக வினயா, அதாவது திருமங்கலத்தை அடுத்த பேரையூர் தாலுகா சாப்தூர், அணைக்கரைப்பட்டி, வன்னிவளம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 10 சென்டிமீட்டர் அளவிற்கு வந்து பலத்த மழை பெய்தது. பேரையூர், கல்லுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த பலத்த மழை பெய்ததால் ஏற்கனவே தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் இப்பகுதி முழுவதும் உள்ள ஒரு 30க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பிய நிலையில் 10 சென்டிமீட்டர் தொடர் மழை காரணமாக அனைத்து கண்மாய்களும் நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக நீர் அனைத்து கண்மாய்களும் வெளியேற்றப்படுவதால் அந்த நீரானது கல்லுப்பட்டி கண்மாய்க்கு வந்து சேர்ந்தது. 300 ஏக்கர் பரப்பளவு கண்மாய் உடையும் அபாயம் இருந்ததால் நேற்று இரவு அதிகாரிகள் கண்மாய் உள்ள 8 மதகுகளையும் தண்ணீரை திறந்து வெளியேற்றி வருகின்றனர். அளவுக்கு அதிகமான தண்ணீர் வெளியே வருவதால் வரத்து கால்வாயில் நீர் வெளியேறி கல்லுப்பட்டி, பாலாஜி நகர், ராஜநகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிக்குள் நேற்று இரவு தண்ணீர் புகுந்தது. இதனால் இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததால் கல்லுப்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி வளாகத்திற்குள் வெள்ள நீரானது புகுந்தது. பள்ளி மைதானம் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. பள்ளி வளாகத்திற்கு தண்ணீர் புகுந்ததால் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, அதாவது பள்ளியில் உள்ள ஆவணங்கள் அனைத்தும் பத்திரமாக மீட்டு தலைமை ஆசிரியர் ராஜா தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் அந்த அலுவலகத்தில் இருக்க அனைத்தையும் பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதால் இன்று சிறப்பு வகுப்புகள் நடைபெற இருந்த நிலையில் கல்வி அதிகாரி கார்த்திகா உத்தரவின் பேரில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தேவையான நடவடிக்கைகளை உரிய அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். சார்ந்த விவரங்களுக்கு நன்றி. தமிழகத்திடமிருந்து பெற்ற வரியை விட அதிகமாக நிதி கொடுத்திருப்பதாக நிர்மலா சீதாராமன் கூறியிருந்த நிலையில் ₹1 வரியில் வெறும் 29 காசுகளை மட்டுமே மத்திய அரசு திருப்பிக் கொடுப்பதாக தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார். இருவரும் கூறிய கருத்துக்களின் சாராம்சத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். புயல், மழை, வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை பேரிடர்களை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து சந்தித்து வருகிறது தமிழ்நாடு. இந்த பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருந்தாலும் அவற்றை இதுவரை செய்ததில்லை மத்தியில் ஆளும் அரசுகள். இது குறித்த விவாதங்கள் கடந்த சில வாரங்களாக நீடித்து வந்த நிலையில் அண்மையில் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் இருந்து பெற்ற வரியை விட அதிகமான நிதியை கொடுத்திருப்பதாக கூறிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. 2,88,627 கோடி ரூபாய் டாக்ஸ் மொத்தமா டிவால்வ் ஆகுது இங்க. அதை தவிர கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், அதாவது கிராண்டா கொடுக்கறது, அது டாக்ஸ்ல இருந்து வரதுனாலும் கிராண்ட் நீங்க அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை. இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை. சொல்றேன் உங்களுக்கு, கிராண்ட்ன்ற கேட்டகரியில 2,58,338 கோடி வருது. 2.46 லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும், அதேபோல 2.28 லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு இதுவரை 6.96 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருப்பதாக நிர்மலா சீதாராமன் கூறிய நிலையில் அதை மறுத்துள்ளார் தமிழக நிதியமைச்சர். 6,96,627
666 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 4.75 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து வருமான வரி, கார்ப்பரேட் வரி உள்ளிட்ட நேரடி வரிகள் மூலம் 6.23 லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்படுவதாக இருவரும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஜிஎஸ்டி வரி சரியாக பகிர்ந்தளிக்கப்படுவதாக நிர்மலா சீதாராமன் கூறிய நிலையில் ஜிஎஸ்டியால் நிதி ஆளுமைக்கான உரிமையை இழந்திருப்பதாக தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அவங்க கலெக்ட் பண்ற எஸ்ஜிஎஸ்டி அவங்களோட 100%, ஐஜிஎஸ்டி 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற அமௌண்ட் அதுல கிட்டத்தட்ட 50-50 ஷேர். சென்டருக்கோசம் கலெக்ட் பண்ணப்படுற சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதுலயுமே உங்களுக்கு 41% 42% வந்துருக்கு. சோ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னும் பண்றது இல்ல, உங்களுக்கு தான் டைரக்டா போகுது. ஜிஎஸ்டி காம்பினேஷன்ஸை பொறுத்த மட்டும் ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வருடமாக இருக்கக்கூடிய இந்த ஆனுவல் growth ரேட் என்பது 14% இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் மாறாக அது நிச்சயமாக அந்த அளவிற்கு அது வரவில்லை என்பதை 5 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறது. நம்முடைய நிதி பிஸ்கல் அட்டானமி, நம்முடைய நிதி ஆளுமை, அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான நிதி ஆளுமை மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம். மத்திய அரசு விரோத மனப்பான்மையுடன் செயல்படவில்லை என நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். ஆனால் நம்மிடம் வசூலிக்கும் 1 ரூபாயில் வெறும் 29 காசுகளை மட்டுமே திருப்பி கொடுத்திருப்பதாக கூறினார் தங்கம் தென்னரசு. நிர்ணயம் படுறது டைரக்ட் டாக்ஸ்ல எவ்வளவு பேர் எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு போனோன்றதுன்னா இஸ் கிவன் பை த ஃபினான்ஸ் கமிஷன். ஏதோ தமிழ்நாட்டின் மேல விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்ல கேரளாவுக்கு போக வேண்டிய பணம் நாங்க கொடுக்காம வச்சுக்கலைங்க. மாசாந்திரம் அந்தந்த டேட்ல போக வேண்டிய பணம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகுது. நம்ம இடத்துல இருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது 29 பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்ப பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த விகிதாச்சாரம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. நிதி விவகாரத்தில் மத்திய மாநில நிதி அமைச்சர்களின் கருத்துக்களால் கடும் சர்ச்சை உருவாகியுள்ள நிலையில் விரைவில் இதற்கு தீர்வு கிடைக்குமா என்ற கேள்வி எழாமல் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர்கள் வேல்முருகன், பாண்டியராஜ் உடன் பெரிய பத்மநாபன்.